வணக்கம் நேயர்களே, உங்கள் ஜாதகத்தில் வக்கிரம் பெற்ற கிரகம் என்ன செய்யும் என்பதை இந்த காணொளியில் பார்க்கலாம். பொதுவா நமது ஜாதகத்தில் குரு, சனி மற்றும் செவ்வாய், சுக்கிரன், புதன் இது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வானு போட்டிருப்பாங்க. வானு போட்டு 2 சைடும் ஒரு பிராக்கெட் போட்டிருப்பாங்க. அதுக்கு பெயர் வக்கிரம். வக்கிரம் என்பது அந்த கோளானது பின்னோக்கி செல்லும். பின்னோக்கி செல்லக்கூடிய தன்மை கொண்டது வக்கிரம். அந்த வக்கிரம் இல்லைன்னா முன்னோக்கி செல்லும். ராகு கேது தவிர மற்ற எல்லா கோள்களும் முன்னோக்கி செல்லும். ஸோ வக்கிரம் என்பது ஒரு பிடிவாத குணம் மட்டும்தான். இந்த வக்கிரத்தால் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல் போயிடும், இல்லை நம்மளுக்கு பிடித்த வேலை கிடைக்கல அப்படிங்கிற எண்ணெல்லாம் கிடையாது. வக்கிரம் என்பது ஒரு பிடிவாத குணம். இப்போ காலேஜ் கோர்ஸ் செலக்ட் பண்ணும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு பிடிச்ச கோர்ஸு நான் தான் எடுத்து படிப்பேன் அப்படின்னு ஒரு வைராகியத்தோடு இருப்பாங்க. அப்பா அம்மா பேச்சை வந்து அப்பா அம்மா வந்து வேறு கோர்ஸ் எடுப்பதுக்கு சொல்லுவாங்க, இவங்க வந்து ஒரு கோர்ஸ் எடுப்பாங்க. பிடிவாத குணத்தோடு இருப்பாங்க. இப்போ லவ் பண்ணுற பொண்ணோ இல்லை கல்யாணம் பண்ணுற பொண்ணோ எப்படின்னா, அவங்களுக்கு ஆசைப்பட்ட பையனையோ பொண்ணையோ மேரேஜ் பண்ணிக்குவாங்க. வீட்டில் ஆர்கியூமெண்ட் பண்ணி பிடிவாத குணத்தோடு இருப்பாங்க. இதுதான் வந்து வக்கிரம் பெற்ற கிரகம் செய்யக்கூடிய செயல். மற்றும் சில பேர் என்னென்னா, நான் கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டு தான் நான் வந்து மேரேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு உறுதியாக இருப்பாங்க. அந்த பிடிவாத குணம். சில பேர் வீடு கட்டிட்டு தான் நான் வந்து மேரேஜ் பண்ணிக்குவேன். சில பேர் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நான் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிட்டு தான் நான் வந்து மேரேஜ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு விஷயத்தில் வந்து உறுதியாக இருப்பாங்க, பிடிவாத குணமாக இருப்பாங்க. இதுதான் வந்து வக்கிரம். இதனால் வந்து ஒரு பெரிய பாதிப்பு வந்து ஜாதகருக்கு ஏற்படுங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. சில ஜோசியர்கள் வந்து சனி வக்கிரம் பெற்றால் ஆயுள் தோஷம், குரு வக்கிரம் பெற்றால் பண கஷ்டம் வரும், சுக்கிரன் வக்கிரம் பெற்றால் திருமண தாம்பத்தியத்தில் இஷ்யூ வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வக்கிரம் என்பது ஒரு பிடிவாத குணம். அந்த செயலை செய்யணும் அப்படின்னு உறுதியாக இருப்பாங்க. யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டாங்க. அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.